வெல்கம் டு ஜரீனாஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி சிக்கன் குழம்பு. அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் சேர்த்துட்டேன். நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மசியும். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். சிம்பிளான மெத்தட் இது. எதையும் நான் அரைச்சி ஊற்றலை. இன்றைக்கி அரைச்சி மசாலாலாம் சேர்க்கலை, அப்படியே செய்வேன். இப்போ வந்து இந்த தக்காளி தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். ஸ்டவ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. பாருங்கள். இப்போ வந்து அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதாவது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி மசாலா, தனியா பவுடர், சிக்கன் மசாலா, அவ்வளோதான். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவும் இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விடலாம். ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இன்னும் காரம் வேணும் கூட சேர்த்துக்கலாம். கலர் வந்து அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த கலராக இருக்குது. இல்லைன்னா அந்தளவுக்கு கலர் இருக்காது. ஸோ இப்போ அந்த சிக்கனையும் இந்த மசாலாவை நல்லா ரெண்டும் சேர்த்து வதக்கி விடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு கொஞ்ச நேரம் அது வந்து கொஞ்சம் விடணும், அப்படியே தண்ணி சேர்க்காம. அப்புறமா தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ வந்து நல்லா வேகணும். வேக விடலாம் சிக்கனை. சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, மோஸ்ட்லி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.